மணி 3 ஆயிடுச்சு. இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் எழுப்புனா சரியாக இருக்கும். முதல்ல மலரை எழுப்புவோம். அவள் தான் குளிச்சு கிளம்பணும். தலையை வேற காய வைக்கணும். இந்த மலர் காலை எங்கே தூக்கி போட்டிருக்கா? உமா வாயிலெல்லாம் தூக்கி போட்டிருக்கா. பாவம் அந்த பிள்ளை. ஏட்டி மலரு, ஏன் மலரு, ஏட்டி, ஏய் ஏன் மலரு, எந்திரிமா, நேரம் ஆகுது. ஏம்மா இன்னும் கொஞ்ச நேரம்மா. ஏட்டி எந்திரிடி, எந்திரிச்சு போய் குளி. ஏட்டி எந்திரி. சரிம்மா, எங்கம்மா போக போகிற குளிச்சுட்டு? விசாரி போமா. அட்டி கழுத. ஏட்டி இன்னைக்கு உனக்கு கல்யாணம், எந்திரி. என்னது, எனக்கு இன்னைக்கு கல்யாணமா? ஏன்டி தூக்கத்தில் கோமாக்க போயிட்டியா? கோமாக்கெல்லாம் போட தூங்கிட்டு இருக்கும்போது இப்படியாம்மா உனக்கு கல்யாணம் அப்படின்னு எழுப்புவ? யார் இப்படி எழுப்புனாலும் இப்படி தான் ஜெர்க்காவாங்க. சரிடி போய் குளி போ. நல்லா குளிச்சு தலையெல்லாம் காய வை. இந்த பிள்ளைகளெல்லாம் நான் எழுப்புறேன். இதில் எங்கே நடந்து போக? யாரையும் மிதிச்சிடாம போட்டி. அம்புஜம், கீதா, எந்திரிங்கம்மா. பொன்னம்மாக்கா நேரம் ஆயிட்டோ? நேரம்லாம் ஒன்றும் ஆவலமா, 3 தான் ஆகுது. சரிக்கா சரி. மலர் குளிக்க போயிட்டாலோ? ஆமாம்மா, அவள் குளிக்க போயிட்டா. நீ இந்த பிள்ளைலாம் எழுப்பி விட்டுறியா? நான் இந்த காப்பி வச்சிருக்கேன், அடுப்பில் போட்டு கொண்டு வரேன். ஆட்டும்க்கா, நான் எழுதி போட்டுக்கிறேன், நீங்க போய் பாருங்க. இந்த உமா காலை எங்க கொண்டு வந்து போட்டிருக்கா? கீதை தலையிலலாம் போட்டிருக்கா. இப்ப கீதை எந்திரிச்ச சாமியாட்ட ஆடுவா. முதல்ல உமால எழுப்புவோம். ஏ உமா, ஏ உமா எந்திரி. கிடந்து என்ன தூங்குறாளுவோ. ஏடி உமா எந்திரி. என்ன அம்புஜோக்கோ சீக்கிரம் எழுப்புற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயுமா விடிஞ்சிட்டு? ஆமாட்டி, மணி 3 ஆயிட்டு. நீங்க 1 மணி வரைக்கும் ஆட்டம் போட்டு கிடந்தீங்கன்னா முதல்ல உன் கால் எடு. கீதை தலையில கொண்டு வந்து போட்டிருக்க பேரு. 4 முடி தலையிலேயே காலை போட்டு படுத்திருந்தேன். ஏய் கீதா, கீதா எந்திரி. ரொம்ப தலை வலிக்குது அம்புஜாக்கா. தலையில ஏதோ கள்ள தூக்கி வச்ச மாதிரிலாம் இருக்கு. நைட்டு தூங்க லேட் ஆயிட்டுலட்டி, அதனால அப்படி இருக்குமா இருக்கும். ஒரு டீயை குடி எல்லாம் சரியாயிரும். இல்ல லட்சு, வெயிட்டா என்னத்தையும் கொண்டு வந்து தலையில வச்ச மாதிரிலாம் இருக்கு. அது ஒன்றும் இல்லை கீதாக்கா, நான் தான் காலை தூக்கி உன் தலையில போட்டிருந்தேன். எனக்கு அப்பவே தெரியும் டி, உன் தான் சந்தேகம். நைட்டு பூரா காலையும் கையும் போட்டு போட்டு சமட்டி எடுத்துட்டா. எனக்கு தூங்கும் போது யார் மேலேயாவது கால் போட்டு தான் பழக்கம். 4 முடி அதுக்கு நானாட்டி கிடைச்சேன். உன்னால மண்டை பூரா வலிக்கு. ஏட்டிகளா எதுக்கு சண்டை போடுறீங்க? மணி எத்தனை? மணி 3:10 ஆயிடுச்சு. டீ ஆற்றி வச்சிட்டம்மா, எல்லாரும் பல்ல தேய்ச்சிட்டு குடிங்க. உன்னம்மா மலர் குளிச்சுட்டு வந்துட்டாளா? நான் பாத்ரூமுக்கு போகணும். ஏம்மா அவள் குளிச்சு முடிச்சிட்டா, நீ போ. தலையை மட்டும் காய வச்சுட்டு இந்தா ஏதாவது ஒன்று கட்டி விடுங்க. சேலை சரியா இருக்காட்டி பின்னாடி மட்டும் லேசா இழுத்து விடணும். இரி கீதாக்கோ, இது அவுறாம இருக்குமா? நீ நடக்கிறத பொறுத்து. நீ ஒழுங்கா நட மெதுவா, அப்பதான் அவுறாம இருக்கும். அப்ப கடகடன் நடந்தா அவுந்து போயிருமா? இல்லடி, மெதுவா பார்த்து பார்த்து நட. இன்னும் ஒரு 4-5 பின்ன சேர்த்து குத்தி விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எம்மா அவராதுமா தாயே. குறுக்கு செத்துட்டு இவளுக்கு சேலையை சுத்தி முடிக்கக்குள்ளேயும் நெட்டே நெட்டேன்னு என்ன வளர்ந்து இருக்கா. நல்ல சேலை கட்டியிருக்க கீதா, அம்சமாக இருக்கு. ஏன் பேத்தில்ல அழகு ராணி. இது இங்கிருந்து போற வரைக்கும் தானே, அங்க போயிட்டு வேற சேலை கட்டி விடுவாங்கல்ல. ஆமா லட்சுமி அக்கா, மேக்கப் போடுவாங்களா, மேக்கப் போட்டு முடிச்சுட்டு கல்யாண சேலை கட்டி விடுவாங்க. கழுத்துல ஏதாவது போட்டு விடுங்க. ஒரே ஒரு நெக்லஸ் தானே போட்டிருக்கா. வேண்டாம் லட்சு, எப்படி அங்கே போய் கழட்டுவாங்க? மேக்கப் போடுறதுக்கு கழட்டி கழட்டி போட்டுட்டு இருக்கணும். போட்டுக்கும் மலரு, அப்பதான் நல்லா இருக்கும். இங்க இருந்து போகும்போது நல்லா போக வேண்டாமா? அப்போ இருங்க, ஒரே ஒரு 6 மட்டுமாவது போட்டு விடுவோம். இப்ப நல்லா இருக்கு. தம்பி வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. கேமராமேன் வராட்டி நாங்களாம் தள்ளி போயிடுறோம். ஏ கீதாக்கோ, ஏன் இப்படி எல்லாரும் என்னை விட்டு விலகி ஓடுறீங்க? இவன் மட்டும் கல்யாணம் பொண்ணு மாதிரி நல்லா அழகா மேக்கப் போட்டு இருப்பாளா? நாங்க எப்படி இருக்கோம்? தூங்கு மூஞ்சி தூங்கி எந்திரிச்சு இப்படியே தான் இருக்கோம். உன்னைய அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்க பிறந்தால எப்படி கிளம்பி வரோன்னு பாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து வளைச்சு வளைச்சு எடுப்போம்ல. எடுங்கம்மா எடுங்க, உங்களுக்கு போக தான் மிச்சம். அக்கா இங்க நேரா பாருங்க. இது ஓகேவா? ஓகே ஓகே, அப்படியே இருங்க. கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க, சாரியை சரி பண்ற மாதிரி. ஓகே. போதுமா? போதும்க்கா. நீங்க ரெடி ஆயிட்டு பூஜை ரூமுக்கு வாங்க, சாமி கும்பிட்ற மாதிரி போட்டோ எடுத்துடலாம். சரி வாங்க எல்லாரும் இப்ப அங்க போவோம். நேரம் ஆயிட்டு, இன்னும் மாப்பிள்ளைக்கு அக்காவை காணோம். ஏம்மா வந்துட்டாங்க, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. கெட்டி உன்னை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. மணமகளே மணமகளே வாங்க வாங்க வாங்க. நம்மளை அனுப்பி விடுறதுல இதுங்களுக்குலாம் என்ன ஒரு குஷி. ஏம்மா நீ மாப்பிள்ளைக்கு அக்காவா தங்கச்சியாம்மா? நான் மாப்பிள்ளைக்கு அக்கா. அப்படியாம்மா, சரி சரி. இங்கேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும் ஆண்டி. ஆட்டும்மா. ஏன் பேத்தி அழகா கிளம்பி வந்துட்டாளே. மலர் மைனி, நீங்க இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஏட்டி மணி 3:50 ஆயிட்டு. பூஜை ரூம் போய் சாமி கும்பிடு. நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பெரியவங்க காலெல்லாம் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு வரலாம். அப்ப வா மலரே, சாமி கும்பிடு. கடவுளே, என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். போகிற இடத்துல அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பா.
என் பிள்ளை நல்லா இருக்கணும். கடவுளே நீ தான் அவள் கூட எப்போவுமே இருந்து அவளை வழி நடத்தணும். மலரு நல்லா சாமி கும்பிட்டு கொட்டி. சரிம்மா. ஆச்சி தாத்தா காலில் விழுந்து கும்பிட்டுட்டி. ஏ மலரு, நல்ல சாமி கும்பிட்டுக்கோ. அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. ஆச்சி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அத்தை மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்க அம்புஜக்கா. ஏடி அப்படியே எங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சும்மா இருங்க நாலு முடி. எம்மா எம்மா, உன்னைய விட்டு நான் பிரிஞ்சு போறேம்மா. அழாத தங்கம், அழாதம்மா. ஐயப்பா, நான் நினைக்கிற நேரம் இனிமே உன்னைய பார்க்க முடியாதுல்லப்பா. ஏம்மா, இனிமே உன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். இனிமே நீ என்னை திட்ட முடியாது. அதெல்லாம் பார்க்கலாண்டி, லூசு. அழாத மலரு. போகிற நேரத்தில் அழக்கூடாதுமா. நீ எங்களை எப்போ பார்க்கணும்னு நினச்சாலும் அடுத்த பஸ் பிடிச்சி வந்துடுவோம் டி. அழாத டி. ஏம்மா, எனக்கு அழுகையா வருதுமா. அழாம இருக்க முடியலம்மா. இனிமே உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு எப்படிதாம்மா இருப்பேன். மலர் அழாம போட்டி, சந்தோஷமா போகணும்டி. போகும்போது கண்ணை தொடச்சிக்கோ, அழாத. அம்புஜக்கா, கீதா, உமா எல்லாரையும் விட்டு நான் போறேன். ஏடி லூசு, எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி, நீ அழாத. என் பிள்ளை இப்பதான் கையில தவழ்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயும் வளர்ந்து கட்டி கொடுக்க போறோம். என்ன இப்படி எல்லாரும் அழுதுட்டுல இருக்காங்க? இடி மலர் அழாதடி. பாரு உங்க அம்மா அப்பாலாம் பாவம் அழுதுட்டாங்க. பாரு அப்பாவை பாருடி, அழாம இரு. எப்போ நீ அழாதப்போ நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுப்பா. உன்னைய நான் பார்க்கணும்னு சொன்னோம்னா நீ உடனே அம்மாவை கூட்டிட்டு வந்துடணும். சரியாப்பா? சரிம்மா, நீ அழாதம்மா. ஐயோ மைனியோ, அழாதீங்க. என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்து பாருங்க, தாத்தா ஆச்சி எல்லாம் மூஞ்சி வாடி போயிருச்சு. ஐயோ அழாம இருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. மாடி ஸ்வேதா, எங்க வீட்டு பிள்ளைய பத்திரமா பாத்துக்கோமா. அவ ஒன்னும் பெருசா விவரம் தெரியாத சின்ன பிள்ளை. பாட்டியோ, நீங்க அதை பத்திலாம் வருத்தப்படாதீங்க. இனிமே இது எங்க வீட்டு பிள்ளை. முதல்ல எல்லாரும் கண்ணை தொடங்க, அழாம இருங்க. உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. என் தம்பி தங்கமான பையன். அவன் மலரை எப்படி பாத்துக்குவான்னு பாருங்க. நீங்களே பாருங்க. இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, அவ நல்லா இருப்பா. நீங்களாம் வருத்தப்படாதீங்க. நல்ல சந்தோஷமா வழி அனுப்பி வைங்க. அட கடவுளே, மைனியும் அண்ணனுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவான். அழாம இருங்க. பொன்னம்மாக்கா அழாதீங்க. அந்த பிள்ளைதான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லுதல்ல, நல்ல அருமையான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. நீங்க எதுக்கு அழுதுகிட்டு? இன்னும் இருக்கு மதுரை, நினைச்சா ஒரு 8 அடுத்த பஸ் பிடிச்சு போயிட்டு வந்துடலாம். இதுக்கு போட்டு அழுதுகிட்டு. ஆமா அம்புஜாக்கா, கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு மைனியை பார்க்கணும், நீங்க கவலையே பட வேண்டாம். எங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் போட்டா அவனே கூட்டு கொண்டு வந்து காமிச்சிட போறான். நீங்க எதுக்கு போட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க? சரிம்மா, சரி, நாங்கள் அழலம்மா. இப்பதான் நல்லா இருக்கீங்க. என்ன ஆச்சு தாத்தா, உங்களுக்கு சோகமா? பேசாட்டி உங்க பேத்தி கூட நீங்களும் வந்து இருந்துக்கோங்க. உங்களை யாரு வேண்டான்னு சொன்னது? இல்லம்மா, இருக்கட்டும்மா. அப்ப ஆளாமவாது இருங்க. சந்தோஷமா பேத்திய வழி அனுப்பி வைங்க. எப்பா, இப்பதான் எல்லார் முகத்திலையும் சிரிப்பு வருது. இந்த மலர் இருக்கா பாரு, சரியான அழுமூஞ்சி. நான் ஒன்றும் அழுமூஞ்சி இல்லை. அப்ப உம்மனா மூஞ்சி. 4 முடி உனைய. சிரிச்சிட்டாப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம். ஆட்டுமா ஸ்வேதா, பார்த்து போயிட்டு வாங்க. மைனியோ, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க மைனியோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் பார்த்து கூட்டு போய்க்குவேன். சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு கிளம்பி வாங்க. ஆட்டு மைனியோ, இந்த 1 மணி நேரத்தில் எல்லாரும் கிளம்பி வந்துருவோம். ஆட்டும் பொண்ணம்மா, நீ பார்த்து எடுத்து வா. சீர்வரிசை பொருளெல்லாம் அங்கே முன்னாடி லாரியில் ஏற்றியாச்சு. நகை மட்டும்தான் பேக்கில் இருக்கு. அது உன் பொறுப்பு. நீ பார்த்து பத்திரமா கொண்டு வந்துரு. ஆட்டு மைனியோ, அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏமோ, நான் போயிட்டு வரேம்மா. சரி தங்கம், பார்த்து போயிட்டு வா, நாங்கள் பின்னாலேயே வந்துடுவோம். விடை கொடு சாமி, விட்டு போகின்றேன். உந்தன் நட்புக்கு வணக்கம் சொன்னேன். விடை கொடு வீடே, வாசல் தாண்டுகிறேன். உந்தன் திண்ணைக்கு நன்றி சொன்னேனோ. கதவுகள் திறக்கும் வழி, என் கனவுகள் பறக்கட்டுமே. போகின்ற வழி முழுக்க அன்பு பூக்களே மலரட்டுமே. இந்த செல்ல கிளி மலை மேகத்துளி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்காக லைக் பண்ணுங்க, உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்க.
நம்ம சோலோ குயின் பி சேனல்ல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.